கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். புதனின் ஆதிக்கத்தில் பிறந்து அசாத்திய புத்திசாலித்தனத்தோடும் துல்லியமான திட்டமிடலோடும் எல்லாவற்றையும் அணுகக்கூடிய உங்களின் வாழ்வியல் பக்கங்கள் எப்போதுமே ஒரு மர்மமான நாவல் போலத்தாங்க எப்போதுமே இருக்கும். எல்லோருக்குமே நீங்கள் நல்லது செய்வீங்க, ஆனால் நமக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடப்பதில்லை என்ற ஆழமான உங்களுடைய மனதிற்குள் ஒரு குமுறல்கள் எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கன்னி ராசியான நீங்கள் உங்களுடைய ஆகப்பெரிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஏன் எனக்கு மட்டும் நல்ல காலங்கள் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில கேள்விகளாக இது வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதற்காக நீங்கள் ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச காரணங்கள், உங்களுடைய அதீத சிந்தனையும் சரியான நேரத்திற்காக காத்திருக்கக்கூடிய தயக்கமும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகளாகவே இருக்கும். உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் வாசலை தேடி வந்திருக்கும், ஆனால் அதனை நீங்கள் மறுப்பதற்கு கிடையாது. ஆனாலும் உங்களின் பர்ஃபெக்ட் ஆனது, உங்களுடைய குணமானது எப்போதுமே இருக்கும். இந்த வாய்ப்பு நமக்கு முழுமையாக பொருந்துமா, இதில் ஏதேனும் ஆபத்துக்கள் இருக்குமோ என்று நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆராய்ச்சி செய்து அந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு வாய்ப்பையும் அப்படியே கை நழுவி விட்டிருப்பீங்க. அந்த வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி பறித்து கொண்டு போயிருப்பாங்க. வாய்ப்புகள் இருந்தும் உங்களால் பயன்படுத்த முடியாமல் போனதற்கு உங்களுடைய இந்த அளவுக்கு மீறிய சந்தேக குணமும் காலம் தாமதமாகுமோ என்ற ஒரு முக்கியமான காரணம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டே தாங்க இருக்கும். எது செய்தாலும் அதில் உங்களுக்கு சந்தேகங்கள். யாருடன் பழகினாலும் முன்னால் நடந்ததையே நினைத்து கொண்டு இவர்களும் இப்படியே இருப்பார்களோ, இவர்களும் அந்த ஒரு மனிதர்களைப் போலவே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொள்வார்களோ என்று உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்க இதுவரைக்கும் செய்த வரலாற்று தவறு என்ன தெரியுமா? அதாவது உணர்ச்சி வசப்படுவீங்க. தகுதியற்ற ஒரு நபரின் வெற்று வார்த்தைகளை நம்பி உங்களுடைய உத்தியோகபூர்வ ரகசியங்களையோ அல்லது ஒரு கூட்டு முதலீட்டையோ அவரிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுவீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். அந்த ஒரு தவறால் நீங்கள் உழைத்து சேர்த்த பணம் முடங்கியது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றியிருந்த நல்ல மனிதர்களின் பார்வையில் நீங்கள் ஒரு குற்றவாளியை போல சித்தரிக்கப்படக்கூடிய அளவிற்கு பெரிய மன உளைச்சல் பிரச்சனைகளையும் உங்களை தேடியும் இதுவரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். நீங்களும் வாழ்க்கையிலிருந்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கணும், வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று நினைப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு போக விடாமல் உங்களை இன்னமும் தடுத்து நிறுத்தி கொண்டேதாங்க இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் இடையே திடீரென கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவர்கள் உங்களை விட்டு விலகியதற்கு காரணம் உங்களுடைய ஈகோ மட்டும் கிடையாதுங்க. உங்களின் முகத்திற்கு நேராக உண்மையை உடைத்து பேசக்கூடிய ஒரு குணம்தான். தவறு எங்கு நடந்தாலும் அதை நாசுக்காக சொல்ல தெரியாமல் நீங்கள் நேரடியாக சுட்டி காட்டி விடுவீங்க. அதனாலேயே பல நண்பர்கள் உங்களை ஒரு எதிரியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்க்கவும் ஆரம்பித்திருப்பாங்க. ஆனால் அது உங்களுடைய தவறு கிடையாது, உங்களுடைய குணம். யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் உண்மையை மூஞ்சிக்கு நேராகவே உடைத்து விடக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் எப்போதுமே இருப்பீங்க. உங்களை பற்றி தவறாக பேசிய நபர்கள் யார் தெரியுமா? தூரத்தில் இருக்கும் எதிரிகள் கிடையாது. உங்களின் கையை பிடித்து கொண்டு உங்களோட அமர்ந்து சாப்பிட்டு உங்களுடைய உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு மிக நெருக்கமான சில துரோக முகமூடிகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகிகளாகவே இருப்பார்கள். வெளியில் உங்களை புகழ்வது போல சூட்டிவிட்டு உங்களுக்கு பின்னால் உங்களுடைய திறமைகளை குறைத்து மதிப்பிடுவதும் உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவதும் இவர்களின் தினசரி வேலையாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களின் நச்சு பேச்சுக்களால் தான் பல இடங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காமல் போயிருக்கும். பணம் ஏன் தெரியுமா அதிகமாக செலவாகிறது? உங்களுடைய ராசிக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் அது வந்த வேகத்தில் கரைந்து போவதற்கு காரணம் உங்களுடைய ஆடம்பர செலவுகள் கிடையாது. திடீர்னு வரக்கூடிய மருத்துவ செலவுகளும் மற்றவங்களின் கடனை நீங்கள் அடைக்க வேண்டிய கட்டாயமான ஒரு சூழ்நிலையும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தை சேமிக்க வைக்காமலே இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இல்லை என்று சொல்ல தெரியாத உங்களுடைய நல்ல குணத்தால் அடுத்தவர்களுக்காக நீங்கள் வாங்கிய கடன்கள் இன்று உங்களுடைய தலையில் விழுந்து உங்களை பண நெருக்கடியில் இதுவரைக்கும் தள்ளி கொண்டே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் நினைத்தாலும் பணத்தை உங்களால் சேமித்து வைக்கவே முடியாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களின் வாழ்க்கையில் இத்தனை காலம் உங்களை வாட்டி வதைத்த அத்தனை மனக்கவலைகளும் ஒட்டுமொத்தமாக நீங்க போகிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? உங்களின் ராசிநாதன் புதனின் அசுர வேக சுழற்சியால் நல்ல காலமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கி உங்களின் வாழ்க்கையில பிரம்மாண்டமான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகிறது.
உங்களை முன்னிறுத்த போகக்கூடிய அந்த முன்னேற்ற நபர் யார் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மனிதரின் பிரவேசமானது நிச்சயமாக இருக்கும். அவங்களை உச்சிக்கு கொண்டு செல்ல போகும் அந்த ஒரு நபர் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க வழிகாட்டியாக இருப்பார். அவர் எப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார் என்று கூட தெரியாது. ஆனால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுடைய நிலைமையை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா கொண்டு போவதற்கு அவர் உதவிகளை செய்து கொடுப்பார். அவர் உங்களுடைய புத்தி கூர்மையையும் நேர்மையையும் மிக சரியாக புரிந்து கொண்டு உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தை டிஜிட்டல் முறையிலோ அல்லது புதிய உலகளாவிய சந்தை வழியிலோ பிரமாண்டமான விரிவாக்கம் செய்ய ஒரு பெரிய ஒரு முதலீட்டையோ அல்லது வாய்ப்பையோ தந்து உங்களை முன்னேற்றவோ ஆரம்பிப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில இதையெல்லாம் தேடி கொடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களை போகவும் வைப்பார். அதனையும் நீங்கள் வாழ்க்கையில போக போக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அற்புதம் எப்படி இருக்கும் தெரியுமா? இனிமே வரக்கூடிய நாட்களில் குடும்பத்திற்குள் இருந்த அத்தனை புரியாத புதிர்களும் சண்டை சச்சரவுகளும் பனி போல உருகி மறைய ஆரம்பிக்கும். உங்களை அலட்சியப்படுத்திய குடும்ப உறுப்பினர்கள் இனி உங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு உங்களிடம் ஆலோசனையை கேட்டு நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அசுர வேகத்தில் கைகூடி வர ஆரம்பிக்கும். ஒற்றுமையானது வாழ்க்கைக்குள்ள பலப்படவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் போக போக நிச்சயமா புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கான நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டது. அதை தவறிவிடாமல் நீங்கள் கைப்பற்றி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். நீங்கள் எடுக்கக்கூடிய பணம் ரீதியான முயற்சிகள், புதிய வேலை முயற்சிகள் மற்றும் சுயதொழில் முயற்சிகள் அனைத்திலும் 100% பிரம்மாண்டமான வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இனி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் சாதாரணமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போவது கிடையாது. உங்களை ஒரு முதலாளியாக மாற்றக்கூடிய சொகுசு வாகனங்கள் மற்றும் சொத்து சேர்க்கையை தரக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையவும் ஆரம்பிக்கும். உங்களை மட்டம் தட்டி உங்களால் முடியாது என்று உங்களை பின்னுக்கு தள்ளிய எதிரிகள் அனைவரும் உங்களுக்கு நாளை முதல் மிகப்பெரிய அளவில் வாயை அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அசுர வேக பொருளாதார வளர்ச்சியை பார்த்துவிட்டு உங்களை எப்படியாவது வீழ்த்துவது என்று தெரியாமல் தானாகவே அமைதியாகவும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கியும் போக ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேற ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை வைத்து உங்களுடைய செயல்களை செய்தாலே போதுமானது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். வியாபார நிமித்தமான நவீன கருவிகளை கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. கொடுக்காமல் இருந்த இழுப்பறிகள் எல்லாமே மறைந்துவிடும். எதிலுமே சுறுசுறுப்புடன் நீங்கள் காணப்படக்கூடிய நல்ல ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். திட்டமிட்ட பணிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரவும் ஆரம்பிக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆதரவாக மாறிவிடுவாங்க. தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் கிடைத்து வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகளானது பிறந்து வாழ்க்கையில இனிமேல் நல்ல ஒரு நிலைமையை அடைய ஆரம்பிப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறியான வேலைகள் எல்லாமே மறையவும் தொடங்கிவிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் உண்டாகி வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாகவே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைத்துவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வந்து கொண்டேதாங்க இருக்கும். மறக்காம நான் சொல்வதெல்லாம் நடக்கிறதா இல்லையா கவனமா என்று பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். கருவிகளை கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. கொடுக்காமல் இருந்த இழுப்பறிகள் எல்லாமே மறைந்துவிடும். எதிலுமே சுறுசுறுப்புடன் நீங்கள் காணப்படக்கூடிய நல்ல ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். திட்டமிட்ட பணிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரவும் ஆரம்பிக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆதரவாக மாறிவிடுவாங்க. தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் கிடைத்து வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகளானது பிறந்து வாழ்க்கையில இனிமேல் நல்ல ஒரு நிலைமையை அடைய ஆரம்பிப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறியான வேலைகள்